ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகை ஜோதிகா வந்து என் கணவருக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்ட்டு வந்து நிறைய ஒரு உணர்ச்சிகளை வந்து இப்போ வந்து மீடியா முன்னாடி கொட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட நடிகர் சூர்யாவோட மனைவி தான் ஜோதிகா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சரி. இப்போ வந்து நடிகர் சூர்யா வந்து சூர்யா 45 அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பாக வந்து ரெட்ரோ திரைப்படத்தை நடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக அவரோட திரைப்படம் திரைக்கு வந்ததுன்னா வந்து கங்குவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த ஒரு திரைப்படம் வந்து மாபெரும் ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து இந்த ஒரு திரைப்படத்தினால் வந்து அவரோட கரியரே வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் ரொம்ப பெருசாக ஏமாற்றம் அடைந்தாங்க, சூர்யா ரசிகர்களும் சரி. ஆனால் வந்து இப்போ வந்து ஜோதிகா கிட்ட வந்து கங்குவா திரைப்படத்தோட தோல்வியை பற்றி கேட்கும் போது அவங்க வந்து ரொம்ப கோவமாக பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் நிறைய மொக்க படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெரிய ஹிட் அடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இந்த ஒரு கங்குவா படம் வந்து சில பல குறைகள் இருக்கே தவிர வந்து படம் வந்து ஃப்ளாப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஒரு படத்துக்காக வந்து மொத்த படக்குழுவினரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதையே நீங்கள் யாருமே பார்க்கல. இதே வேற ஒரு நடிகர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அவர் யாருமே வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண மாட்டீங்க. இதுவே என் கணவருக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் இப்படி இவ்வளோ ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஆஷா வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்.